இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்டில் இந்திய அணி வென்றுள்ள நிலையில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் நடந்துள்ள மாற்றங்களை பார்க்கலாம். இந்த புள்ளிப்பட்டியல் புள்ளிகள் அடிப்படையில் அல்லாமல் வெற்றி சதவிகிதம் அடிப்படையில் இடமளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 434 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது. இதன் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி முன்னேற்றம் அடைந்துள்ளது. இந்திய அணி விளையாடியுள்ள 7 போட்டிகளில் 4 வெற்றி 2 தோல்வி 1 டிராவுடன் 50 புள்ளிகள் பெற்று 59.52% 2வது இடத்தை பிடித்துள்ளது. இதன் காரணமாக 2வது இடத்தில் இருந்த ஆஸ்திரேலிய அணி 10 போட்டிகளில் விளையாடி 6 வெற்றி 3 தோல்வி 1 டிராவுடன் 55% 3வது இடத்தில் உள்ளது. இந்த புள்ளிப்பட்டியலில் நியூசிலாந்து அணி முதலிடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 1-1 என்ற சமன் செய்தாலும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. இதனால் 4 போட்டிகளில் விளையாடி 3 வெற்றி 1 தோல்வியுடன் 75% வெற்றியுடன் முதலிடத்தில் உள்ளது. இந்திய அணி முதலிடத்திற்கு முன்னேற அடுத்த 2 டெஸ்ட் போட்டிகளில் வென்றாலும் வாய்ப்பில்லை என்ற நிலைதான் இன்று உருவாகி உள்ளது. இந்திய அணி முதலிடத்திற்கு முன்னேற வேண்டும் என்றால் நியூசிலாந்து அணி தோல்வி அடைய வேண்டும். நியூசிலாந்து அணி அடுத்ததாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. இந்த தொடர் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியின் புள்ளிப்பட்டியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது.